நம்ம ஹீரோவும் போயிட்டு அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் கிட்ட விசாரிக்கும் போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த மிலிட்டரி ஆஃபீஸருக்கு வந்து தெரியாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த மிலிட்டரி ஆஃபீஸரோட கத்தி எடுத்து காமிக்கும் போது அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் உஷாராயிருவார். இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மிலிட்டரி ஆஃபீஸருக்கு வந்து நீங்க தான் பண்ணீங்க என்ன பண்ணீங்கன்றது கேட்கும்போது அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் கோவப்பட்டு நம்ம ஹீரோவே அந்த கத்தி எடுத்து குத்த வரலாம் அப்படிங்கும்போது தான் நம்ம ஹீரோவும் சண்டை போடுவார். அப்போதான் நம்ம ஹீரோக்கு விஷயமே தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டான போலீஸ் ஆஃபீஸரை இந்த மிலிட்டரி ஆள் தான் குத்தி கொண்டு இருப்பாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர் இறந்து போனார் அப்படின்னா இந்த போல இந்த வந்து ஊர் மக்கள் தான் வந்து சாவடிச்சாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மிலிட்டரி ஆஃபீஸர் வந்து பண்ணாரு அப்படிங்கிறத இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் அங்கேயே அடிச்சு போட்டுட்டு அந்த பெரிய ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். இதை கேட்குற அந்த பெரிய ஆஃபீஸர் என்ன சொல்லுவார் அப்படின்னா அந்த மாதிரி பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் வரும். எனக்கு என்னமோ வந்து ஊர் ஜனங்க மேல சந்தேகம் இல்லை, எனக்கு இது போல வந்து மிலிட்டரிக்காரங்க மேல தான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்குற பெரிய ஆஃபீஸர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதை போல வந்து உனக்கு சந்தேகம்னு வந்துருச்சுல்ல, வா பேசி பைசல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு பஸ்ல வச்சு நம்ம ஹீரோ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு. இது போல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை கொல்ல சொன்னதே வந்து போலீஸ் ஆஃபீஸர் தான், அதுவும் இந்த பெரிய போலீஸ் ஆஃபீஸர் தான் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆக்சுவலா வந்து நம்ம ஹீரோ வந்து என்னென்னமோ கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கறதுனால நம்ம ஹீரோ தான் கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் எதுக்காக போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் செத்தா வந்து பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படின்றதுனால தான் அந்த பெரிய ஆஃபீஸர் வந்து ஹீரோட ஃப்ரெண்டை அமுச்சு விட்டு கொள்ளணும், அது வந்து பழிய தூக்கி வந்து அந்த ஊர் ஜன மக்கள் மேல போட்டா வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய ஆஃபீஸர் சொல்லுவார். அதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹீரோவை வந்து அங்கேயே பிடிச்சி லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நடந்தது வந்து ஃப்ளாஷ்பேக்காக இருக்கும். இப்போ தான் என்ன ஆகும் அப்படின்ற ஸ்டோரியை காட்டுவாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த பெரிய போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட மாட்டியிருப்பாரு. அப்போ தான் அந்த பெரிய போலீஸ் ஆஃபீஸரும் கேட்பாரு, எப்படா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸ் எங்கடா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார்னா என்னால் தர முடியாது சார், ஆனால் அது ஆல்ரெடி போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்குற அந்த பெரிய ஆஃபீஸர் என்ன பண்ணுவார்னா உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் என்ன ஃப்ளாஷ்பேக் ஆயிருக்கும் அப்படின்னா நம்ம ஹீரோவை அந்த போர் எடுக்கிற இடத்துலயே வந்து அடிச்சு லாக் பண்ணி வச்சிருப்பாரு. அப்போ அந்த பெரிய போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மக்களுக்கும் போலீஸ்க்கும் வந்து இடையில வந்து சண்டை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா மொத்த போலீஸ் தரையுமே வந்து கூட்டிட்டு போயிட்டு அந்த மக்களை வந்து அடிச்சு துன்புறுத்தணும் அப்படிங்கிறது தான் அவரோட பிளானா இருக்கும். எதுக்காக அப்படின்னா அந்த மக்கள் காலி பண்ணாதான் வந்து அந்த காடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த காட்டுவாசி மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போலீஸ்காரங்களே அடிச்சு அமுச்சு விட்டுட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க ஸ்மோக் பாம்பு போட்டு மக்களை தசை திருப்ப ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து மயக்கமான ஹீரோ ஏந்திரிச்சு அங்க வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ரணகலமே இருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரோ அந்த இடத்துக்கு வந்து நிற்கும் போது அந்த பெரிய போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஹீரோட கையில தட்டியை கொடுத்துருப்பாரு. அடுத்த கதை என்ன ஏது அப்படிங்கறத வந்து வெயிட் பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம மிஸ்டர் மூவி என்டர்டெயின்மென்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.